பெரியார் அவர்களை, அவருடைய கொள்கைகளை, அவருடைய சித்தாந்தங்களை, அவருடைய போராட்டங்களை, அவருடைய வாழ்வியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தான் நாங்க வந்திருக்கோம். அதனால தான் கொள்கை தலைவரா வச்சிருக்கோமே தவிர்த்து, இவங்க பேசுற நெகட்டிவ் விஷயத்த வந்து பதில் சொல்லி கண்டனம் தெரிவிச்சு அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட திணிக்கிறதுக்கு நாங்க இங்க வரல. அந்த டாக்டிக்ஸை பயன்படுத்தி இவர்கள் வாக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. பெரியார் அவர்களை பயன்படுத்தி இவர்கள் டைவர்ஷன் டாக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈரோடு எலெக்ஷனுக்காகன்றது தான் நிஜத்தனமான உண்மை. இது மக்கள் அனைவருக்கும் தெரியும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க சொல்ற பரந்தூர்ல இருக்க மக்களா இருக்கட்டும் போராடிட்டு இருக்காங்க. இந்த பெரியார் பிரச்சனை கவனிக்கிறாங்களா? இன்றைக்கு வந்து டங்ஷனுக்கு போராடின மக்கள் பெரியார் பிரச்சனையை கவனிச்சிட்டு இருந்தாங்களா? இல்லை பாலியல் வன்புறுத்தலால இன்னைக்கு வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அவங்க பெரியார் பிரச்சனையை பேசி அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்களா? இன்றைக்கு காவல்துறைக்கு பாதுகாப்பு கிடையாது பல இடங்கள்ல. அவர்கள் இந்த பெரியார் பிரச்சனையை பேசி முன் வந்துட்டு இருக்காங்களா? காவல்துறையால பொதுமக்கள் சில இடங்கள்ல பாதுகாப்பு கிடையாது. அந்த பொதுமக்கள் இன்னைக்கு பெரியார் பிரச்சனையை பத்தி கவலைப்பட்டு பேசிட்டு இருக்காங்களா? இல்ல ஏன் பேசல? பிரச்சனைகளையும் சொல்றேன் பேசணும். ஏன் பேசணும்? எல்லாரும் பெரியாரை பத்தி பொதுமக்களுக்கு அறிவுப்படுத்துறத யாரும் ஏத்துக்க பொதுமக்களுக்கு தெரியும். ஏன்னா மக்கள் இப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கும் பொழுது இது வந்து ஒரு தேவையற்ற அவதூற பரப்பி இதன் மூலமாக சில ஆதாயத்துக்காக அவங்க டைவர்ஷன் டாக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.